ஓம் சாந்தி. 27/3/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வையுங்கள். அவருடைய வழிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அனைத்து உறவினர் நண்பர் மேலே உள்ள பற்று எல்லாம் தானாகவே நீங்கி போயிடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு பாபா மேலே மட்டும் அன்பு இருக்குதா செக் பண்ணிகிட்டே இருங்க. அது வைக்க வைக்க என்ன ஆகும்னா, மற்றவங்க மேலே நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரிந்தாலும் பாபா மேலே அந்த அன்பு வைக்க வைக்க என்ன ஆகும்னா, எதில் உண்மையான சாரம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒருவேளை பாபாவை விட்டு வேறு யார் மேலேயாவது உங்களுக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா, அதனால் வர அந்த துக்கம், கொஞ்சோண்டு இருக்கிற துக்கம் கூட பெருசாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கே வைராக்கியம் வந்து மீண்டும் அன்பை பாபா கிட்ட மட்டும் இணைச்சிடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம பாபா கிட்ட மட்டும் இணைச்சி அந்த பற்றை நீக்கிடணும். ஏன்னா அடிப்பட்டு மாறுறது வந்து பாபா நம்மளை மாற்றுறது. அதுக்கு முன்னாடியே மாறினா தான் ரேங்க் அதிகம், உயர்ந்த பதவி. அதனால் பாபா கிட்ட மட்டும் அன்பு வைங்க, அவருடைய வழிப்படி மட்டும் நடங்க, ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க மேலே உள்ள பற்று நீங்கிடும். ஸோ அவருடைய வழியே பற்றற்ற அன்பு தான், தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கிறது தான். கேள்வி: பாபாவை தவிர வேறு எந்த மனிதரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அது எந்த வார்த்தை? நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை அப்படின்ட்டு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? ஆத்மாவுடைய தந்தை நான் அப்படின்ட்டு. உங்களை படிக்க வைக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை தன்னுடன் திரும்ப அழைச்சிட்டு போவேன், என்னோட அழைச்சிட்டு போவேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறதுக்கான சக்தி ஒரு பாபாவை தவிர வேறு எந்த மனுஷனுக்கும் கிடையாது. யாராவது சொல்லுவாங்களா, நான் உங்களை அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கிறேன், நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? பாபா மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இப்போ படிக்க வச்சுட்டு இருக்கிறேன், படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், கூடவே உங்களை அழைச்சிட்டும் போக. ஸோ படிக்க வைக்கிற டீச்சரும் நானே, ஆத்மாக்களின் தந்தை அப்பாவும் நானே, உங்களை கூடவே அழைச்சிட்டு போகிற சத்குருவும் நானேன்ற வார்த்தையை சொல்லக்கூடிய சக்தி பாபா தவிர யாருக்கும் கிடையாது. யாரும் சொல்ல முடியாது இல்லையா? நான் இந்த டைமுக்கு சாவன் வேணால் யாராவது சொல்லலாம், நான் பௌர்ணமி எப்போ சாவேன், அமாவாசை எப்போ சாவேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் நான் உங்களை கூடவே இருந்து அழைச்சிட்டு போவேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது பாபாவால், கடவுளால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஞானம் புதுசு, இந்த ஞானம் கொடுக்கறதும் புது உலகத்துக்காகத்தான், புது உலகத்தை படைக்கிறதுக்கான புது ஞானம் இது. இதை சுயம் ஆன்மீக தந்தையே வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இறைவனுடைய மாணவர்கள்ன்ற நிச்சயம் உங்களுக்கு இப்போ இருக்குது இல்லையா? நமக்கு கற்றுக் கொடுக்கறது யார்? இறைவன்ற நிச்சயம். அந்த இறைவன்கிட்ட படிக்கிற மாணவர்கள் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குது. பாடல் இன்னொன்று என்ன, இறை மாணவர்கள்னா தான் இது புது உலகத்துக்கான ஞானம் தான், நம்ம ஆத்மா தான் இதை போய் அனுபவிக்க போகுது. இது எல்லாம் நிச்சயம் இருந்தால் தான் நம்ம இங்கே படிக்கவே வருவோம் டெய்லியும் இல்லையா? நிச்சயம் இல்லாதவங்க இங்கே உட்காந்துட்டே இருக்க முடியாது. பாடல்: கள்ளங்கபடம் இல்லாதவர் அதிசயமானவர். இது ரெண்டும் யாரை குறிக்கும்? பாபாவை தான் குறிக்கும். ஓம் சாந்தி. எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் தந்தை தான். ஒரு தந்தை எல்லைக்குட்பட்ட தந்தையாக இருக்கிறாரு, அவர் தன்னுடைய 5 அல்லது 8 குழந்தைங்களுக்கு வேணால் ஆஸ்தி கொடுக்க முடியும். ஆனால் இந்த எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை அனைத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கிறார். ஏன்னா எல்லா குழந்தைக்கும் தந்தை இவர் தான். ஸோ தந்தைனாலே கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார். ஸோ கடவுள் தான் நான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னா அப்போ அவர் நமக்கு தந்தை தானே. லௌகீக தந்தை பலர் இருக்கலாம்,
பல குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இவர் ஒருத்தர் தான் எல்லா குழந்தைக்கும், அனைத்து தர்மத்தின் அனைத்து தேசத்தை சார்ந்த குழந்தைங்களுக்கும் தந்தை. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட தந்தைன்னு சொல்ல முடியாது. இவங்க 3 பேரை கூட. சங்கருடைய காரியம் தனிப்பட்டது. அவர் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. ஒரே ஒரு நிராகார தந்தை மட்டும்தான் கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. பிரம்மாவும் கொடுக்கல, விஷ்ணுவும் கொடுக்கல, சங்கரும் கொடுக்கல. ஒரு சிவபாபா தான் சொர்க்கம்ங்கிற ஆஸ்தியை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறார். அவர் பரம தந்தை, அனைவருக்கும் தந்தை, உயர்ந்த தந்தையும் கூட. அவர் இருக்கிற இடமும் உயர்ந்த இடம், மூலவதனம். எல்லாத்தையும் கடந்து இருக்கிறார் அவர். இதை புரிய வைக்கிறதுக்கு நிறைய யுக்தி வேணும், இனிமையான பேச்சு இருக்கணும் இல்லையா? இதை புரிய வைக்கிறதுக்கு இதில் பாபா நமக்கு டைரெக்டாக சொல்கிறாரு. ஆனால் பக்தர்கள் இதை டைரெக்டாக சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி யுக்தியோடு நம்ம புரிய வைக்கணும். இனிமையான பேச்சு இருக்கணும், அதுவும் ஒன்று. நீங்கள் சொல்கிறது உண்மை தான், இருந்தாலும் அது இனிமையாகவும் இருக்கணும், இல்லாட்டினாலும் எடுபடாது. ஸோ அந்த இனிமை தன்மை உங்ககிட்ட ரொம்ப வாதமே பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்காமலே கூட போயிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க கண்காட்சியில். ஆனால் நீங்கள் இனிமைத்தன்மையாக பேசியிருந்தீங்கன்னா அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். நாளைக்கு மறுபடியும் போவோம், அந்த ஆத்மா நம்ம கஷ்டப்படுத்திட்டோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பல பேர் முன்னாடி அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டோம். ஏன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. அப்போவும் அவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் பேசுனாங்களே அப்படின்னு அவங்களுக்கு உறுத்தி மீண்டும் கேட்குறதுக்கு வருவாங்க. அதனால தான் இனிமைத்தன்மையும் வேணும். அது இல்லாமல் நம்ம தேவதையாக போகிறவங்க, அதுக்காக தானே இவ்வளவும். ஸோ இனிமையான பேச்சும் இருக்கணும். புரிய வைக்கிறதுக்கு யுக்தி நிறைந்த புத்திசாலியாகவும் இருக்கணும். பாபா தான் நம்மளுடைய அப்பா, மூலாதாரத்தில் வசிக்கக்கூடியவர். அவர் மட்டும்தான் தந்தை. ஒரு சிவனை தவிர யாரையுமே தந்தைன்னு சொல்ல முடியாது. விஷ்ணுவாக இருக்கட்டும், சங்கராக இருக்கட்டும், யாரையுமே சொல்ல முடியாது அப்படின்னு அன்போட இனிமையாக புரிய வைக்கணும். காமம் மிகப்பெரிய எதிரி, இதை வெற்றி அடையணும். இப்போ கன்னியாக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல மனிதர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறத தான் விரும்புகிறாங்க. விகார குடும்பத்தில் போக விரும்புறது கிடையாது. அப்படியே இருந்துடுறாங்க, தடுப்பதில்லை. கன்னி பெண்களின் கண்ணையா பாபா புகழ் வாய்ந்தவர். கிருஷ்ணர் ஒன்றும் கன்னி பெண்களின் தந்தை கிடையாது. இவர்களோ பிரம்மா குமாரிகள். கிருஷ்ணகுமாரிகள் கிடையாது. கிருஷ்ணரை பிரஜாபித்தான்னு சொல்ல முடியாது. இந்த கன்னியர்கள், தாய்மார்கள் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்குது. ஆனால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். புத்தியின் தொடர்பு ஒரு தந்தையிடம் நல்லா இணைஞ்சிருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பலரிடம் இருந்து உங்கள் புத்தி துண்டிக்கப்படுது. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, காமம் மிகப்பெரிய எதிரி, அதை நாம் வெற்றி அடையணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிற மிகப்பெரிய தடையே அதுதான். பெரிய பெரிய மகாரதிகள் எல்லாம் விழ வைக்கிறது அந்த காமம் தான். அப்போ அதில் விழுந்துடாமல் இருக்கணும். கன்னியாக்களை பாருங்கள், சுதந்திரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த சுமையும் கிடையாது. மாதாஸ்னா கூட குழந்தைய பார்த்துக்கணும், கணவனை பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், இது மாதிரி நிறையா இருக்கும். இவங்க சுதந்திரமாக இருக்கிற மாதிரி நிறைய மனிதர்கள் விகாரமே வேண்டாம், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு இருக்க விரும்புகிறாங்க. ஏன்னா சுமை, அதாவது விகாரம் வேண்டான்றதுக்காக அவங்க சொல்லலைனாலும் சுமை அது அனுபவமாகுது. குடும்பம் வந்தால் இன்றைய உலக நிலைமைக்கு குழந்தைய படிக்க வச்சு வளர்த்து எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக அவங்களுடைய விவேகம் சொல்லுது இது வேண்டாம். ஆனால் சமுதாயம் சொல்லுது அது வேணும். ஸோ சமுதாயத்தை பேச்சை கேட்டுட்டு போய் விழுந்ததுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ வாழ்க்கை போச்சே அப்படின்ட்டு.
அந்த மாதிரி இருக்கிறவங்கள யாரும் தடுக்கிறதும் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு யாரும் சொல்கிறதும் கிடையாது. இப்போ கன்னிப்பெண்களின் தந்தையாக கண்ணையாவாக நம்ம பாபா இருக்கார், புகழ் வாய்ந்தவர். ஸோ கன்னியர்களின் ஐயா, ஐயான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பாவை, ஸோ கண்ணையா. இது ஆக்சுவலாக ஹிந்தியில் வேறு வர்றதை அப்படியே மொழிபெயர்த்துருக்குறாங்க. கிருஷ்ணர் ஒன்றும் கன்னி பெண்களின் தந்தை கிடையாது. அப்போ கோபியர்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் யார்? சிவபாபா. கன்னி பெண்களின் தந்தை ஒன்றும் கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா இவங்க ஒன்றும் கிருஷ்ணகுமாரி கிடையாது, பிரம்மா குமாரிகள். பாருங்களேன், கிருஷ்ணகுமார் அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் குமார் பேர் வைக்கிறாங்க. ஆனால் பிரம்மகுமார்னு பேர் வச்சதே இல்லை இல்லையா? ஸோ அதுதான் பிரம்மகுமார் குமாரிகள். நம்ம கிருஷ்ணரை பிரஜைகளின் பிதானும் சொல்ல முடியாது. பிரஜைகள் மட்டுமே இருக்கிறது கலியுகத்தில் தான். இங்கே தான் ராஜ்யமே கிடையாது. கிருஷ்ணர் இருக்கிறது ராஜ்யம் செய்கிற இடம் இல்லையா? அங்கே பிரஜைகளுக்கு அவர் ராஜாவாக தான் இருப்பாரே தவிர பிதாவாக இருக்க மாட்டார். மற்றபடி இந்த காமத்தினால தூய்மையாக இருக்கிறதுக்காக தாய்மார்கள் கொஞ்சம் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது, கன்னியர்களும் பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நிறைய டார்ச்சர் வரும், மாயா வித ரூபத்தில் புயல் வரும். ஆனால் உங்கள் மனசில் எந்த அழுக்கும் படிய விட்டுறாதீங்க. உங்களை அப்போ சுதந்திரமானவர்கள் கன்னியாக்கள்னால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு எதுலையுமே மாட்டிக்கக்கூடாது. இப்போ அதுக்கு ஈஸியான யுக்தி, ஒரே யுக்தி என்ன அப்படின்னா, பாபா கிட்ட மட்டும் உங்கள் புத்தியை இணைச்சி இருந்தீங்கன்னா, பவர்ஃபுல்லாக பாபாவோட கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க கிட்டேருந்து உங்கள் புத்தி துண்டிக்கப்படும். அது கிளியராக தெரியும் அவங்க பேசுகிறதுல. அன்பு தன்மையும் தெரியும், விலகிய தன்மையும் தெரியும். அது எப்படின்னா எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரியே இருக்கும் அந்த அன்பு. ஸோ அப்போ காரணம் என்னன்னா, மெயின் உண்மையான அன்பு பாபா கிட்ட தான் இருக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற அன்புகள் எல்லாமே துண்டிக்கப்படுது. அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு உறுதியான நிச்சயம் இருக்கணும். நான் ஒரு தந்தையுடையவராகணும், அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், அவருக்கு நான் உண்மையானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் பந்தனத்திலேருந்து விலகியும் இருக்க முடியும். முக்கியமானது அவருடைய வழிபடி. பாபா சொல்கிறது ஒன்றுத்தையும் கரெக்டாக, உதாரணத்துக்கு ஆத்மான்னு தான் பார்க்கணும், அதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஆத்மான்னு பார்க்க முடியும். எதிர் இருக்கிற ஒரு ஆத்மா எதிர் இருக்க. ஸோ ஒரு டைமுக்கும் ஒரு மந்திரம் நமக்கு இருக்குது, ஒரு ஞானம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தால் தான் தப்பிப்பீங்க. மெயின் மந்திரம் இது கடைசி நொடின்றது இல்லையா? கடைசி நொடியில் எல்லாமே வந்துடும். இது கடைசி நொடி, இது ஏக உணர்வு வந்தால் போச்சு. கடைசி நொடி அவர் ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ இது பாபா கொடுத்த வழி. அதில் இருந்தீங்கனாலே எல்லாத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இப்போ உங்கள் கணவருக்கு கூட கிருஷ்ணபுரி உருவாகிட்டு இருக்குது, சொர்க்கம் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கணும். உங்கள் கணவருக்கு புரிய வைங்க, இன்னும் 20 வருஷத்துக்குள்ளே வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது அப்படின்னு புரிய வைங்க. கம்சபுரியுடைய அழிவுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்குது. கம்சபுரி அழிஞ்சால் தான் கிருஷ்ணபுரி உருவாகும். அதனால் கம்சபுரி எதன் ஆதாரத்தில் கட்டப்பட்டிருக்குது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விகாரத்தின் ஆதாரத்தில். ஸோ அந்த ஆதாரத்தை அழிச்சா தான் கம்சபுரி அழிக்க முடியும். அப்போ தான் கிருஷ்ணபுரிக்கு போக முடியும். அதனால் ஒரு வேளை நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு போக ஆசைப்படுறீங்கன்னா விகாரங்களை கண்டிப்பாக விட வேண்டி இருக்கும். கிருஷ்ணபுரியில் இல்லையா போகிறதுக்கு விகாரத்தை விட்டால் தான் போக முடியும். ஏன்னா விகாரம்னே என்னென்னு தெரியாத உலகத்தில் நீங்கள் எப்படி வர முடியும்? இப்போவே அந்த வைராக்கியத்தினால
விகாரமே கொஞ்சம் கூட புத்தியில் இல்லாமல் அப்படி ஒரு அந்த பரிசுத்தமான அந்த தூய்மையான தன்மை உங்ககிட்ட இருந்து வெளிப்படணும், எண்ணம் சொல் செயல். அப்படி இருந்தால் தான் கிருஷ்ணபுரிக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா பாபா தண்டனை கொடுத்து அழைச்சிட்டு போவார். ஆனால் எங்கே அழைச்சிட்டு போவார்? திரேதாயுகத்துடைய கடைசி ஒரு பிரிவு, அதுவும் சும்மா சாதாரண ஏதாவது ஒரு கீழான பதவியாக இருக்கும். அது கூட அந்த தண்டனையில் அடிக்கிற அடியில் பயந்துட்டு இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அந்த சமஸ்காரம் இருக்கும். ஆனால் நீங்களே விரும்பி தூய்மையாக இருக்கும்போது தான் மேலேருந்து வர முடியும். அதனால் பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணபுரியில் போகணும்னா சம்பூர்ண நிர்விகாரியாக மாறணும். பாபா ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் இந்த பாபா மீட்டில். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா, பிரம்மா பாபாவுக்கே 30 வருஷம் ஆச்சு சம்பூர்ணமாக, அதுக்குள்ளேயே உலகம் அழியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்லியிருக்காரு, நான் ஒன்றும் புதுசாக வந்தவங்களுக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். கடைசி நேரத்தில் கூட தான் ஒரு குழந்தை பாபா குழந்தையாகும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? அந்த அஷ்டரத்தினங்கள் ரெடி ஆகிடுச்சுன்னா கேம் முடிச்சிடுவார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அஷ்டரத்தினங்களை வச்சு தான் இந்த உலகமே இயங்குது. அவங்க ஃபுல்லாக தூய்மை ஆகிட்டாங்கன்னா ரெடி, முடிஞ்சு போச்சு. அப்போ சம்பூர்ண நிர்விகாரியாக மாறணும். பிரம்ம பாபாவுக்கு அந்த டைமில் வாணி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சோண்டு ஞானம்தான். அதனால் அவங்களுக்கு 30 வருஷம் ஆச்சு. இப்போ எல்லாமே இருக்குது, விழுந்து படிங்க, ஃபுல்லாக அதே ஏற்றிட்டு இருங்க. அப்போ டேப் ரெக்கார்டர் மட்டும்தான், இப்போ எத்தனை டெக்னாலஜி வந்துடுச்சு இல்லையா? அதனால் சம்பூர்ண நிர்விகாரி இப்போவே மாறினா தான் உங்களால் போக முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறதான் கடைசியிலையும் நடக்கும். அந்த கடைசி நொடி இப்போயா கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். மேலும் நானும் நீங்களும் இருவரும் ஒரு பகவானுடைய குழந்தைங்க, பகவான் எங்களுடைய தந்தைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது பாபா கணவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். எனக்கும் இதில் தான் நன்மை, உங்களுக்கும் இதில் தான் நன்மை. ஸோ தூய்மையாக இருக்கிறதுல தான் அந்த நன்மை இருக்குது. 2 பேருமே ஒரு பகவானுடைய குழந்தை அப்படின்னா நமக்குள்ள என்ன உறவு? நீங்களும் கடவுளை அப்பான்னு தான் சொல்கிறீங்க, நானும் அப்பான்னு தான் சொல்கிறேன். அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தை சகோதரன் சகோதரி விகாரத்தில் போக முடியுமா? அது மிகப்பெரிய பாவம் இல்லையா? அப்படின்னு புரிய வைங்க. அப்போ சொல்லுங்கள், பாரதம் அப்போ அவங்க அப்படி இருந்தால் குழந்தை எப்படி பிறக்கும், உலகம் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த விகாரம் இல்லாமலே உலகம் வளர்ச்சி அடைஞ்சிது. பாரதம் அப்போ தூய்மையாக இருந்துச்சு. 2500 வருடம் யோக பலத்தின் மூலமாகத்தான் குழந்தை பிறந்துச்சு. விகாரம் இல்லாத காரணத்தினால அங்கே எல்லாரும் சுகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாருமே துக்கமுடையவர்களாக தான் இருக்கிறாங்க, நரகத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. 2 கைகளையும் கையில் கொடுங்க, தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போங்கன்னு பாபா சொல்கிறார். இப்போ நாம் ஏன் 21 பிறவிகளுடைய ஆஸ்தியை இழக்கணும்? தினமும் புரிய வைக்கும்போது எலும்பு மென்மையாகிடும். சரி, பாபா சொல்கிறாரு, பாரதம் விகாரம் இல்லாமல் இருக்கும்போது அவ்வளவு சுகமாக இருந்துச்சு. காரணம் அது தூய்மையாக இருந்ததுனால. ஆனால் இப்போ எல்லாம் துக்கமுடையவராக இருக்கிறாங்க. என்ன துக்கமுடையவர் ஆக்கிச்சு? இந்த விகாரம் தான். இப்போ நரகத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க, காரணம் விகாரத்தில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ பாபா சார் 2 கைகளையும் பாபா கையில் கொடுங்க, தூய்மையாகி சொர்க்கத்துக்கு செல்லுங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். இப்போ பாபா சொல்கிறார், இப்போ 2 கை, கணவன் மனைவி 2 பேருடைய கையும் பாபாட்ட கொடுங்க, சகோதரன் சகோதரி ஆயிடுங்க, தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போங்க.
ஏன்னா இது விகாரம் நிறைஞ்ச உலகத்தில் வந்து தான் நீங்கள் துக்கம் அடைஞ்சீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் தூய்மையாக தான் இருந்தீங்க அப்படின்னு உங்கள் கணவனுக்கு சொல்லி புரிய வைங்க. இப்போ நாம் ஏன் 21 பிறவிகளுடைய ஆஸ்தியை இழக்கணும்னு கேளுங்க. பாபா சொல்லியிருக்காருல, ஏழை பெண்களை வந்து பயப்பட மாட்டாங்க. பணக்கார பெண்கள் தான் ஐயோ இவ்வளோ ஆஸ்தியை விட்டுட்டு எப்படி வர்றது, கணவனை விட்டு எப்படி வர்றதுன்னு யோசிப்பாங்க. பணக்கார பொண்ணு, நான் தூய்மையாக இருந்தால் வீட்டை விட்டு துரத்துறியா, துரத்திக்கோ, நான் போய் பட்டு பாத்திரம் தேய்ச்சி நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விடக்கூடிய தைரியம் ஏழை பெண்களுக்கு தான் வரும். ஆனால் ஏழை பெண்களுடைய பங்காளனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்கிறார். இப்போ தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு நம்ம பாபா சொல்கிறார். இப்போ நம்ம ஏன் 21 பிறவி ஆஸ்தியை இழக்கணும்? இந்த விகாரத்துக்காக நான் ஏன் இழக்கணும்? தினமும் இதை நீங்கள் புரிய வைக்கும் பொழுது தான் எலும்பு மென்மையாகிடும். கன்னியாக்கள் சுதந்திரமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சங்கம் கெட்டதாக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த தூய்மையற்ற கீழான உலகம் அழிய போகுது. பாருங்க, சூப்பராக சொல்கிறார் இல்லையா? 21 பிறவிக்கான ஆஸ்தியை நான் ஏன் இழக்கணும்னு நீங்கள் புரிய வைங்க. தினம் தினம் நீங்கள் இதை புரிய வைக்கும் பொழுது தான் எலும்பு மென்மையாயிடும். அதாவது இதயம் பாபா சொல்கிறத ஏற்றுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் தினம் தினம் இதை புரிய வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அது மாதிரி நிறைய மாத்தாஸ் வந்து தங்களுடைய கணவர்களை மாற்றி இருக்கிறாங்க. மாற்றி பக்கா பாப்பா குழந்தையாக்கி மனைவியை விட கணவன் ஃபாஸ்ட்டாகவும் போகிறாங்க. ஆனாலும் அந்த புகழ் எல்லாம் அந்த மாத்தாஸ்க்கு தான் இல்லையா? கன்னியாக்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க. எந்த கட்டுப்பாடும் கிடையாது, பந்தனமும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய தொடர்பு மட்டும் கெட்டதாக இல்லாமல் பார்த்துக்கணுன்றார். ஏன்னா சுதந்திரமாக இருக்கிறதுனால அதுவும் ஒன்று, பந்தனம் இல்லை எல்லாம் ஓகே. ஆனால் மாயாவும் சுதந்திரமாக இருக்கிறவங்கள லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால் சங்கம் கெட்டதாக இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த தூய்மையற்ற கீழான உலகம் அழிய போகுது. தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். இப்படி யுக்தியோடு நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ பாருங்க, அப்போ நீங்கள் இப்போ இதை வந்து புரிய வைங்க. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களை சுற்றி எல்லாமே அழிய போகிறத கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. மக்கள் கஷ்டம் அடைகிறத பார்க்குறீங்க. பாபா அதே மாதிரி பாபா சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்ல ஒரு நாள் அது நடக்கும்போது அவங்களே, ஏன்னா அது மாதிரி இங்கே கூட ஒருத்தவங்க வந்து ஒரு மாத்தாஜி இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் பாய் கடை இருக்குது. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாபா சொல்கிற ஞானத்தை. அவர் நக்கல் தான் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ வந்து இது மாதிரி அரசாங்கம் ஒரு நாள் காசை பிடிங்கிக்கோ, உங்கள் காசுலாம் செல்லாமல் போயிடும், பாபா சொன்னதெல்லாம் அப்பப்போ சொன்னது இப்போ நிஜமாக நடக்கும்போது ஐயோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய புத்தி போட்டு திறந்துக்கிட்டே இருக்கும். அதான் பாபா சொல்கிறாரு, இந்த தூய்மையற்ற கீழான உலகம் அழிய போகுது. இப்போ நம்ம தூய்மையான உலகத்துக்குள்ளே போகணும். அப்போ தூய்மை ஆகிட்டா அதிபதி ஆகிடும். அடுத்த 2500 வருஷத்துக்கு குஷியாக இருப்போம் அப்படின்னு புரிய வைங்க. கணவனுக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, புரிய வைங்க இல்லையா? கணவனுக்கும் அது புரிய வைக்க அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். அழுக்கின் புழுக்களை கூட பூம்னு செஞ்சு தனக்கு சமமாக மாற்றணும் இல்லையா? புழு எப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கீழான புத்தி உடையவர்களுக்கு கூட தினம் இந்த ஞானத்தை பூம்பும் அது மாதிரி பூம்புன்னு இல்லையா? வண்டுக்காக அதை சொல்லுவார், கொலவிக்காக சொல்லி நமக்கு சமமாக அவங்கள மாற்றிடணும். சக்தி சேனையில் சக்தியும் வேணும் தானே இல்லையா? இப்போ பெண்களுக்கு அந்த சக்தி, பெண்களை சக்தி சேனைன்னு சொல்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சக்தி இருக்கணும் தானே இதை சொல்கிறதுக்கு. மற்றபடி குழந்தைங்களையும் நீங்கள் பாதுகாக்கணும் தான், ஆனால் மோகத்தில் மாட்டிக்கூடாது. பாபாவுடைய குழந்தைய நான் வளர்க்குறதுக்கு என்னை பொறுப்பாக்கி இருக்கிறார், அவ்வளோதான். பற்றில் மாட்டிக்கக்கூடாது. புத்தியோடைய இணைப்பு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். சித்தப்பா, மாமா இவங்க எல்லாருமே நாடகத்துடைய நடிகர்கள் தான். இப்போ விளையாட்டு முடிவடைய போகுது இல்லையா? அப்போ பார்க்கணும் எல்லாம். இது இந்த நாடகன்ற வார்த்தை தான் பெரிய விஷயம். நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டினாருன்னா கோச்சிக்குவாங்களா?
நாடகத்தில் அவங்க பங்கு அவங்க நடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே எல்லாமே அதே மாதிரி நாடகத்தில் குழந்தை அப்படியே அன்பாக வளர்ப்பாங்க. நாடகம் முடிஞ்சோடனே விட்டு போயிடுவாங்க. என் குழந்தைன்னு கொஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இது நாடகம்னு புரிஞ்சுங்க. குழந்தையா இருந்தாலும் நாடகம்தான், சித்தப்பா மாமாவாக இருந்தாலும் எல்லாம் நாடகத்துடைய நடிகர்கள் தான். அப்போ என்ன ஆகும்? பாபா கிட்ட மட்டும் புத்தி இணையும். வெறும் நடிகர்கள் கிட்ட போய் எதுக்கு ஏமாறணும்? யாரும் நம்மளை கூட கூப்பிட்டு போக போகிறதில்ல. பாபா தான் கூப்பிட்டு போக முடியும் இல்லையா? இப்போ விளையாட்டு முடிய போகுது, திரும்பி போகணும். ஆனால் விகர்மங்களுடைய கணக்கு வழக்கு முடிக்கணும் இல்லை? விளையாட்டு முடிய போகுது, நாடகம் முடிய போகுது. ஆனால் நாடகத்தில் எல்லாமே சுபமாக முடியணுமே. தப்பு செஞ்சவனுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அந்த சினிமாவே ஓடுன்னா, இது பாபா எடுக்கிற சினிமா. இதில் மட்டும் இல்லாமல் இருக்குமா? ஸோ அதுக்கு 2 வழி. ஒன்று தண்டனை அனுபவிக்கணும், இல்லை யோகத்தின் மூலமாக எரிச்சிடணும், கணக்கு வழக்கை முடிச்சிடணும். இப்போ என்ன ஆகும்? துக்கம் கொடுத்தவங்க வருவாங்க, துக்கம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் யோகத்தில் இருக்கிறதன் மூலமாக, நான் ஆல்ரெடி பாபா கண்டினியூஸாக சொல்கிறார் இல்லையா, போன மீட்டில் எல்லாம் மாலை அணிஞ்சிருக்கிறீங்கன்னாரு, இந்த தடவை ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன். நான் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கிறேன், சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன் அப்படின்ற நினைவில் இருந்துக்கிட்டே பழங்க. ஒரு வினாடி விடாமல் இந்த நினைவு வந்துச்சுன்னா தப்பிச்சிடுங்க எல்லாத்துலேயுமே. நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன், பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறேன், தெய்வீக குணங்கள் மட்டும்தான் எனக்குள்ளே வெளிப்படும். சம்பூர்ணமாக இருக்கிறவங்கள மாயா டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, அசைக்கூட முடியாது அப்படின்ற நினைவு. நான் சம்பூர்ணமாகிறதுக்கு முயற்சி பண்ணல, ஆல்ரெடி சம்பூர்ணம் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தி கணக்கு வழக்க முடிச்சுருங்க. இப்போ நீங்கள் பல ஜென்மத்தில் அவங்கள திட்டியிருந்தீங்கன்னா அவங்க திருப்பி திட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தலைன்னா என்னாச்சு? தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டிங்க. பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா தண்டனை. ஸோ அதுதான். அப்போ கணக்கு வழக்கை எப்படியும் நீங்கள் முடிச்சிடணும். இந்த பழைய உலகத்து அப்போ ஆத்மாவுக்கு அந்த சக்தி இந்த ஞானத்திலும் யோகத்திலும் மூழ்கி இருக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. ஆத்ம சக்தியினால் கணக்கு வழக்கம் முடிச்சிடுறீங்க, ஜாலியாக குஷியாக முடிச்சிடுறீங்க. இந்த பழைய உலகத்திலேருந்து மனசை விலக்கணும், ஒரு தந்தையத்தான் நினைக்கணும். ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா சொர்க்கத்தின் அரசாட்சியை பெறலாம் இல்லையா? இந்த பழைய உலகத்திலிருந்து மனசை விலக்கினாதான் இந்த பழைய உலகத்தின் காட்சிகள் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காது. ஸோ நான் இங்கே இல்லவே இல்லை, இது சுடுகாடு, நான் மேலே இருக்கிறேன், சூக்ஷ்மோதனத்தில் இருக்கிறேன், பரந்தாமத்தில் இருக்கிறேன். அங்கேருந்து சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு நாடகத்தை பார்க்குறேன். இது ஓடிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே. பாபா குழந்தைகிட்ட பேசினாலும் சரி, அஞ்ஞானிக்கிட்ட பேசினாலும் சரி. ஏன்னா யார்கிட்ட டெஸ்ட் பேப்பர் வரும்னே தெரியாது, எந்த நொடி வரும்னே தெரியாது. ஸோ இந்த பயிற்சியில் அலட்சியமாக இருக்கும்போது தான் நமக்கு தண்டனையே கிடைக்கிது, டெஸ்ட் பேப்பர் வருது. இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் பழைய உலகத்துலேருந்து புத்தியை விலக்கிடுங்க. அப்போ என்ன பண்ணணும்? புத்தியை எங்கே இணைக்கணும்? ஒரு பாபாவோட மட்டும் இணைக்கணும், பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் மெயின் ஸ்ரீமத்து. இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் தான் சொர்க்கத்தின் அரசாட்சியை நீங்கள் அடைய முடியும். பகவான் கொடுக்கறது தான் ஸ்ரீமத். விஷ்ணு கொடுக்கறதோ அல்லது அதுக்கப்புறம் யார் கொடுக்குறதும் ஸ்ரீமத் கிடையாது. சிவன் வாய் வழியாக வர்றது தான் ஸ்ரீமத். அவர் சொல்கிறபடி நடந்தால் தான் நீங்கள் சொர்க்கத்தின் அரசாட்சி ஆகும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, பிராமண பரிவாரத்தில் அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதன் மூலமாக சொர்க்கத்தின் அரசாட்சி உங்களுக்கு கிடைக்காது. பகவானுடைய தான் ஸ்ரீமத்து. பகவான் கற்பிக்கும் இந்த ராஜயோகத்தினால மட்டும்தான் நீங்கள் உண்மையிலே ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக முடியும். இந்த மரண உலகம் இப்போ முடிய போகுது. ஏன் தந்தைக்கிட்ட இருந்து 21 பிறவிகளுக்கு முழு சொத்தையும் அடையக்கூடாது இல்லையா? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா பாபா நம்மளை மாத்துறாரு. மரண உலகத்தையே அது பாருங்க, இதுதான் சொர்க்கத்தின் போதையை ஏற்றுறாரு. நீங்கள் என் வழிபடி நடந்தீங்கன்னா ராஜாவுக்கு ராஜாவா ஆவீங்க. இல்லை ராவணனுடைய வழிபடி போய் அவன் காட்டுற அற்ப சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குதா?
அவன் ராஜ்யமே முடிய போகுது. அப்போ ஏன் நான் பாபா கிட்ட இருந்து இந்த ஒரு கடைசி பிறவியில் மட்டும் அவர் வழிபடி நடந்து 21 பிறவிக்கான முழு சொத்தை அடையக்கூடாது இல்லையா? இப்போ ராவண ராஜ்யம் தோல்வி அடையிற ராஜ்யமாக மாறிடுச்சு. ஸோ தெரிஞ்சிடுச்சு. இப்போ பாபா நமக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. இந்த ராவணன் துக்கத்தை மட்டும்தான் கொடுக்குறான். ஏன் ராவணனை விட்டு நம்ம பாபா கையை பிடிச்சி முழு ஆஸ்தியை அடையக்கூடாது, அதுவும் 21 பிறவிக்கு? இல்லையா? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிறோம். கடைசி வரைக்கும் நாராயணனுக்கு எவ்வளோ மகிமை பாருங்கள். ஏன் அப்படி மாறக்கூடாது? ஒருவேளை நாம் நல்லா படித்தோம்னா நல்ல மார்க் அடைஞ்சு தேர்ச்சி அடையலாம் அப்படின்னு மாணவர்கள் நினைப்பாங்க, அந்த உலகியல் கல்வியில் கூட. அதே மாதிரி இங்கேயும் நாம் நல்ல மதிப்பெண்ணோட தேர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா சொர்க்கத்தில் நல்ல பதவி அடையலாம். இளவரசன் இளவரசியாக மாறணும். ஆனால் எல்லோரும் மாற மாட்டாங்க. இதுதான் பெரிய விஷயமே. நான் தான் நாராயணன், எல்லாரும் நாராயணன் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நான் நாராயணன் தான் உங்களை தான் நினைக்கணும், சுற்றி இருக்கிறவங்கள நினைக்கக்கூடாது. நினச்சா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சமமாக்கிட்டீங்களா, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களா, நீங்களும் திருப்பி துக்கம் கொடுப்பீங்க. அவங்க பிரஜைகள் துக்கம்தான் கொடுப்பாங்க. நான் நாராயணன் அது பொறுத்துக்கும். பொறுக்க பொறுக்க உங்களுக்கு மார்க் ஏறிக்கிட்டே இருக்குது. எத்தனை கல் அடிக்கிறாங்களோ அத்தனை மலர் உங்கள் மேலே அவங்க தூவியே ஆகணும். இதுதான் விதி. ஸோ டக்கு டக்குன்னு மாற்றணும். டக்கு டக்குன்னு பாபாவுடைய ஞானம் மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். மைண்டு அந்த அளவுக்கு பிஸியாக ஆனால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க. ஏன்னா இது யுத்த மைதானம். ஒரு வினாடி விடாமல் கனவிலும் நினைவிலும் ஸ்தூலத்திலும் மாயா பல ரூபத்தை எடுத்து உங்களை தாக்கிக்கிட்டே இருப்போம். அதுதான் மகிஷாசுர வர்தினில் பல வருடங்களாக யுத்தம் நடந்ததாக போட்டிருக்கிறது இல்லையா? எல்லாரும் மாற மாட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் பாஸ் ஆக மாட்டாங்க. நீங்கள் பாஸ் ஆகுங்க, மற்றவங்க பாஸ் ஆகிறத பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவங்க என்னென்னப்பா இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பாபா சொல்கிறத கேட்கல. அவங்க கேட்டால் என்ன, கேட்கட்டுனா உங்களுக்கு என்ன? நீங்கள் கேளுங்க பாபா சொல்கிறத, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ராஜாவாகணும். பிரஜைகளாக பலர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரஜைகள் மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை மேலே ஏற்றி அனுப்பிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் நிறைய கோயில்களில் பார்க்கலாம். ஆயனார் கோயில், நிறைய கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயிலில் கூட இருக்கும். ஒரு சில கோயிலில் என்னென்னா குதிரை இருக்கும். குதிரை மேலே ஐயனார் அல்லது யாராவது கத்தியை வச்சுட்டு இருப்பாங்க, வெற்றி வீரன். அந்த குதிரையுடைய 2 கால் பூமியில் இருக்கும், இன்னொரு 2 கால் யார் மேலே இருக்கும் தெரியுமா? 2 மனிதர்கள் மேலே இருக்கும். அப்படின்னா யார்? நமக்கு தடை ஏற்படுத்த வர்றவங்க மேலே காலை வச்சுட்டு நம்ம மேலே போயிடணும். நாம் அமைதியாக இருக்கணும். அவங்க அசுர குணத்தை இல்லையா, கீழே இருக்கிறவங்க பிரஜைகள், அவங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. மேலே போயிடுங்க, தாவி குதிச்சிடுங்க. இல்லை கீழே இருந்தால் தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் மேலே வந்துடுங்க, ஃபரிஸ்தாவாயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிரஜைகளாக நிறைய பேர் மாறிட்டு தான் இருப்பாங்க. பட கண்காட்சிகளில் கூட பாருங்கள், மெல்ல மெல்ல நிறைய பிரபாவம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் இல்லையா? போக போக நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் பட்டு கொடுத்துக்கிட்டே இருங்க, ஊராக போய் ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆச்சரியமாக்கப்போ இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு. என்ன செயல்கள் நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாமே 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கூட நாடகத்துடைய பந்தனத்தில் கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன். யார் சொல்கிறா? பாபாவே சொல்கிறார். ஸோ எல்லாமே நடந்து தான் இருக்கும். பாபாவே நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஏன்னா பாபாவுக்கு எதிராக எவ்வளோ நிந்தனை வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தடையும் பாபா மீட்டில் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கே டெஸ்ட் பேப்பர் வர மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும் மேடையிலே இல்லையா? பாபா டெல்லியில் இருக்கிறாருன்றாங்க, அப்போ பார்த்தா மற்றவங்க இல்லை பாபா நம்ம ராஜஸ்தானில் இருக்கிறோன்றாங்க. பாபாவே அமைதியாக தானே இருக்கார். அவர் நாடகத்தில் தெரியும் இப்படி தான் இருக்கும். அவர் பாட்டுக்கு அமைதியாக அவர் சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிடுறார். அந்த மாதிரி இப்போ சமீபமாக பாபா, அதாவது இந்த வருஷத்தில் பாபா வந்தது எல்லாமே பாபா சொல்லி புரிய வச்சதை விட செஞ்சு புரிய வைக்கிறார். அதை நீங்கள் கிளியராக இருக்கும். பாபா ஏன் சரியாகவே பேச மாட்டுறாருன்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. பேசி புரிய வைக்கிற பாகத்தை முடிச்சுட்டு இப்போ செஞ்சு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஐயோ எல்லாரும் மாலை போட்டுருக்குறீங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, நானே மாலை போடுறேன். ஸோ அப்படி நீங்கள் நினைக்கணும் ஒவ்வொருத்தரையும்.
எல்லோரும் அப்போ திரும்புகிற பக்கம்லாம் மாலை தான் கண்ணுக்கு தெரியுது, முதல்ல மாலை தான் தெரியுது, அப்புறம் தான் உள்ளே இருக்கிற மனிதர்கள் தெரியுது. இப்போ அந்த மாதிரி மற்றவங்களுடைய விசேஷம் தான் தெரியணும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபரிஸ்தாக்கள் தான் தெரியும், அப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கன்றது தான் சொல்லாமல் சொல்கிறார் அவர். ஸோ நாடகத்தின் பந்தனத்தில் அவரும் கட்டுப்பட்டிருக்காரு. நான் கடவுள் வந்துட்டேன், இப்போ அநியாயம் நடக்கலாமான்ட்டு அவர் ஒன்றும் எதையும் போய் தடுத்து நிறுத்தலை. இப்போ தான் அதிகமாக நடக்கும்னு சொல்கிறாரு இல்லையா. மாயாவின் புயல்கள் ஜோராக வரும்னு சொல்கிறாரு இல்லையா மகாரதிகளுக்கு. ஆனால் நடிக்காமல் நாம் எதையும் செய்யவும் முடியாது. ஸ்வதர்ஷன சக்கரத்தினால யாருடைய தலையையாவது வெட்டிடுவேன்லாம் கிடையாது இல்லையா. எல்லாரும் கல்கி அவதாரம் ஏன் வரணும்னு நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து எல்லாரும் அழிச்சிட்டு போட்டோம், நாசம் உலகத்தில் இவ்வளோ மோசமானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒன்றும் பாபா வரல, அவருடைய பங்கை தான் வெளிப்படுத்துவார், அவருடைய குணத்தை தான் அவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா சுய தரிசன சக்கரத்துடைய அர்த்தமே உங்களுக்கு தான் தெரியுது. அது ஒன்றும் யார் கழுத்தையும் வெட்டாது, உங்கள் கழுத்தை தான் வெட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், தேக அபிமானத்தை வெட்டுறது. அது சுத்த 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 தேக உணர்வு ஓடி போயிடும். சாஸ்திரங்களில் நிறைய கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸ்வதர்ஷனம் சுய தரிசனம்னா சிருஷ்டியுடைய ஆரம்பத்தில் இடையில் கடையை தெரிஞ்சுக்கிறது இல்லையா. முதல் இடைக்கடையை தெரிஞ்சுக்கிறது தான் சுய தரிசனம். ஆத்மாவுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை உள்ள தரிசனம். சுயம்னா ஆத்மாவுக்கு சிருஷ்டி சக்கரம் இல்லையா. சுயம் ஆத்மா, ஆத்மாவுடைய சக்கரம். உண்மையிலே நாம் 84 பிறவிகளை எடுக்கிறோன்ற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது தான் சுய தரிசன சக்கரம். அது கிடச்சிருக்குது, நமக்கே தெரியாது, மறந்துட்டோம் இல்லையா. சூரிய வம்சம், சந்திர வம்சம், இப்படி ஒரு ஒரு வம்சமாக மாறி கலியுகத்தில் சூத்திரர்கள் வம்சமும் முடிஞ்சிச்சு. இந்த சக்கரம் முடியுது, மீண்டும் புது சக்கரம் சுத்தும். இது பாரதத்துடைய சக்கரம் தான். பாரதத்தில் தான் முழு சக்கரம் வருது, மற்ற நாடுகள்லாம் துவாபரகத்துக்கு அப்புறம் தான் வருது. ஆதியில் இருந்து கடைசி வரைக்கும் பாரதவாசிகளுடைய பாகம் தான் நடக்குது. பாரதத்துடைய 2 யுகங்கள் முழுமை அடையுதுன்னா பாதி உலகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பேர் தான் சொர்க்கமே. மற்ற தர்மம் எல்லாமே சொர்க்கம் முடிஞ்ச அப்புறம் தான் வருது இல்லையா. இது எப்படி சில படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செம்ம சூப்பராக இருக்கும், இப்போல்லாம் டிக்கெட் கிடைக்கிறது ஈஸி, அப்போல்லாம் கிடைக்கிறதும் கஷ்டம் இல்லையா. ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்திங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் டிக்கெட் கொடுப்பாங்க. அப்போ இடைவேளைக்கு அப்புறம் வந்து அப்போ அடப்பாப்பா மிஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ஆஃப் தான்ப்பா சூப்பரே, அந்த மாதிரி படம் தான் இது. சொர்க்கமே ஃபஸ்ட் ஆஃப் தான் வெயிட்டு இல்லையா. ஆனால் அப்போ யாரும் வர்றது கிடையாது, மற்ற தர்மங்கள் அப்போ வர்றது கிடையாது. பாதி உலகம் முடிஞ்ச பிறகு தான் அவங்க வராங்களே. இப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம் இதை நினச்சி பார்த்தாலே இல்லை. உங்களுக்கு முன்னாடி இது மற்றவங்க மேலே நம்ம கருணையும் படணும், நம்ம மேலேயும் கருணை பட்டுக்கணும். அதாவது விகாரத்தில் சிக்கிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி இந்த சொர்க்கம் இருந்துச்சு, புதிய உலகம் இருந்துச்சு, இப்போ பழைய உலகமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லுங்க இல்லையா. கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்ராஹிம் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க வந்ததுலேருந்து இது பழைய உலகம் ஆயிடுச்சு, மீண்டும் புது உலகம் வரப்போகுது, பழையது புதுசாகவும் புதுசு பழையதாகவும் திரும்ப திரும்ப இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குன்னு புரிய வைங்க. ஆரம்பத்தில் தான் இந்த சூரிய வம்சத்தினர் வராங்க, அடுத்தது சந்திர வம்சத்தினர் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். அதுதான் ஆதி. அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மத்தியம், இடைன்னு சொல்கிறோம் இல்லையா. முதல் இடை கடை, இடை வந்து அடுத்தது தான் வருது, அதாவது துவாபர யுகம். புதியதுக்கும் பழையதுக்கும் இடைப்பட்டது. கலியுகம் பழையதுன்னா, சத்தியுகம் திரேதாயுகம் புதியதுன்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் வர்றது அது துவாபர யுகம். முதல்ல அரை கல்பமும் பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா நாடகம் ஃபுல்லாகவே பாரதவாசிகளாகிய நம்மளை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்குது. நாமே மிக உயர்ந்த டபுள் கிரீடமுடைய ராஜாக்களாக இருந்தோம்.
நாமே கீழானவர்களாக மாறி இருக்கிறோம். பூஜைக்குரியவர்லேருந்து பூஜாரி ஆகி இருக்கிறோம். வேற யாருமே இந்த விஷயங்களை சொல்ல முடியாது இல்லையா? சுகத்தின் உச்சத்தை பார்த்தவர்களும் அந்த மாதிரி தூய்மையான மிக உயர்ந்த டபுள் கிரீடதாரி ராஜாக்களும் நாம தான். கீழானவர்களாக விகாரத்தில் மூழ்கியவர்களாக இப்போ இருக்கிறவங்களும் நாம தான். அப்போ துக்கத்தில் விகாரத்தில் விழுந்தாலே துக்கம் வரும், துக்கம் வந்தாலே இறைவன்கிட்ட போய் பூஜை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்த நீங்களே இப்போ பூஜாரி ஆகிட்டீங்கன்னு வேற யாருமே இதை புரிய வைக்க முடியாது, பிரம்மகுமாரிகளை தவிர. இது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமும் கூட, அதே நேரத்தில் ஆழமான ரகசியமும் கூட. ஆத்மாவை பற்றிய இந்த ஆன்மீக ஞானத்தை பரமாத்மாவே தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நமக்கு ஆத்மாவின் தந்தை பரமாத்மா ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியும். அந்த நிச்சய புத்தி இருக்கு. பாபாவும் சொல்றார், நான் என்னுடைய குழந்தைகளாகிய இந்த ஆத்மாக்களை படிக்க வைக்கிறேன், ஆத்மாக்களை கூடவே அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு ஒரு பாபாவை தவிர வேற யாருக்கும் இதை சொல்லக்கூடிய சக்தி கிடையாது. என் குழந்தைய படிக்க வைக்கிறேன், நான் கூடவே அழைச்சிட்டு போவேன். யாரும் சொல்லலை, இயேசு சொல்லலை, நபி சொல்லலை, வள்ளலார் சொல்லலை, புத்தர் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது இல்லையா? யாருக்கும் அதை சொல்லக்கூடிய சக்தியும் கிடையாது. தன்னை பிரம்மான்னு கூட அவங்க சொல்லிக்கலாம், பிரம்மா குமார் குமாரின்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே இருக்கிற ஞானத்தை கூட அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களால தொடர்ந்தெல்லாம் போக முடியாது. உண்மை தானே இல்லையா? உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது இல்லையா? சங்கர் பார்ட்டி இங்கேருந்து கொஞ்சம் ஞானம் எடுத்துகிட்டு போயிட்டு, கொஞ்சம் இல்லை எல்லா ஞானத்தையுமே எடுத்துகிட்டு போய் அதுக்கு அவங்க வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் கண்டினியூஸாக அவங்களால போக முடியாது. உண்மை தானே, உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது. இதுதான் பெரிய விஷயம். அந்த சத்தியம், அதோடைய சக்தி தான் தனி. சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியமே ஜெயித்த எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் நடக்கிறது தான். உண்மையை மறைக்க முடியாது, மறைஞ்சு இருக்கவும் முடியாது. கடைசியில் ஓ பிரபுவே, நீங்கள் சொன்னது தான் உண்மை, மற்ற எல்லாமே பொய்ன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பரமபிதா பரமாத்மா தான் உண்மையானவர், அவர் நிராகாரர். சிவராத்திரியின் அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கல. இது பாருங்க, தன்னை பிரம்மான்னு கூட சொல்லிக்கலான்றார் பாபா. ஏன்னா சங்கர் பாட்டியில் அதான் நடக்குது இல்லையா? இவர் பிரஜாபிதா, அவர் தான் பிரம்மா, 2 பேர் அப்படின்ட்டு அவங்க ஞானத்தையே உள்டா வைக்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களால தொடர்ந்து ஞானத்தை கொடுத்துட்டு இருக்க முடியும். எவ்வளோ நேரம் போய் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு டைமில் அவங்களுக்கே போய், ஏன்னா இறைவனுடைய ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு சளைக்காமல் அந்த ஒரு சுகத்தை கொடுத்துட்டு இருக்கோம். மனிதர்கள் சொல்கிற ஞானம் கொடுக்காது, தலை வலிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ உண்மை மறைஞ்சு இருக்காது. ஸோ கடைசியில் ஐயோ பாபா நீ சொன்னதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா, இங்கே தான் டெஸ்ட் பேப்பரும் வரும், அங்கே டெஸ்ட் பேப்பர் வராது. ஏன்னா அங்கே அவங்க சேவையும் பண்ண போகிறது கிடையாது. பாபாவுடைய ஞானம் உங்களை பக்குவம் அடைய வைக்கிறதுக்கு டெஸ்ட் பேப்பர் வருது, அது இங்கே தான் வருமே, அங்கே வராது. அதனால் டெஸ்ட் பேப்பர் வருதுன்னு பயந்துட்டு அந்த பக்கம் போகிறதும் தப்பு தான். இப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் போகிறதுமே. இப்போ பாபா சொல்கிறாரு, பரமபிதா பரமாத்மா தான் உண்மையானவர், அவருக்கு சரீரம் கிடையாது. சிவராத்திரியோடைய அர்த்தத்தை கூட புரிஞ்சிக்கல. ஒருவேளை கிருஷ்ணருடைய உடல்ல சிவபாபா வராருன்னா, நான் கிருஷ்ணரின் உடலில் உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறேன் என கூறியிருக்கலாம். ஆனால் அது முடியாது. கிருஷ்ணருடைய உடலில் எப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? கலியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு
எப்படி சத்தியுகத்தில் இருக்கிற ஒரு உடம்புல வந்து கொடுக்க முடியும்? இது சத்தியுகத்து தேவதைகளும் கலியுக அசுரர்களும் அடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்ன மாதிரி இல்லையா? எப்படி அதுக்கு சாத்தியமே கிடையாது. இது ஞானம். ஸோ சிவராத்திரியோடைய அர்த்தம் என்ன? சிவன் பிறந்திருக்கிறார், வரார், ஒளிப்புள்ளி தான் வரார். ஒருத்தர் உடலில் வரார், அவருடைய நினைவாக நந்தின்னு வைக்கிறாங்க. இங்கே பிரம்மாவுடைய நினைவாக தான் அங்கே நந்தின்னு வைக்கிறாங்க. அதுவுமே ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நந்தி மேலே சிவலிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. அப்போ பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தில் ரொம்ப நல்லபடியாக கவனம் வைக்கணும். ஏன்னா ஞானத்தின் மூலமாக தான் உங்கள் பதவியை நிர்ணயிக்கப்படுது. நாம் இறைவனுடைய மாணவர்கள் என்பது புத்தியில் இல்லைன்னா இந்த ஞானத்தை எந்த அளவு தாரணை பண்ணுறீங்கன்றதான் முக்கியம். ஞானத்தை படிச்சுட்டு அதை அப்படியே சொல்கிறதுல ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி பாபா என்னென்ன சொன்னார் எல்லாத்தையும் சொல்லலாம், நடத்தையில் அது இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஸோ அதை நிரந்தரமாக ஞாபகப்படுத்தி அதை மைண்டில் அசை போட்டுக்கிட்டே அந்த டெஸ்ட் பேப்பர் வரும்போது அதை பயன்படுத்தி வெளியே வரீங்கன்னா தான் தாரணை. அதில் தான் எல்லாம் இருக்கா, அதில் தான் கவனம் வைக்க சொல்கிறார். நாம் இறைவனுடைய மாணவர்கள்ன்ற விஷயம் மட்டும் உங்களுக்கு புத்தியில் இல்லைனாலே எதுவுமே புத்தியில் பதியாதுன்றார். இங்கே கற்றுக் கொடுக்குறது இறைவன் அந்த நினைவோட அவர்கிட்ட படிக்கிற மாணவன் நான், என்னுடைய குணமே மாறிட்டு இருக்குது அப்படின்ற போதையில் கேட்க கேட்க தான் அது ஆழமாக பதியும். ஒரு ஒரு வார்த்தைக்கும் அப்படி ஒரு அர்த்தம் தெரியும் இல்லையா? அந்த பாபா கரெக்டு தான். ஏன்னா இப்போ இந்த இறைவனுடைய மாணவர்னு புரிஞ்சிக்கிறதுலே ஆழம் இருக்குது, ஆழத்தில் புரிஞ்சிக்கிறது இருக்குது, மேலோட்டமாக புரிஞ்சிக்கிறது தான் இருக்குது. மேலோட்டமாக புரிகிறவங்க வந்து இப்போ சமீபமாக பாபா மீட்டில் வர வாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். பாபா என்ன சொன்னார் இன்றைக்கி, இன்னுமா மாலை மாலைன்னு சொல்லின்னு இருந்தார். அடுத்த வானிலை என்ன சொன்னார், வெறும் ஃபரிஸ்தா ஃபரிஸ்தான்னு சொன்னார். அப்போ அதோடைய போதை தெரியாது. இப்போ பாபா ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு அந்த போதை வரும். ஏன்னா கடவுள் நாளுக்கு நாள் ஆழமாக தான் சொல்லுவார் இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ புத்தியில் பதியாது, உங்களுடைய பல பிறவிகளுடைய கடைசி பிறவி இது. இப்போ இந்த மரண உலகம் அழியத்தான் போகுது. அதனால் ஏன் இது மேலே புத்தி செலுத்துறீங்க? நான் உங்களை அமரபுரிக்கு அதிபதியாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன். என்னை விட்டுட்டு அழிய போகிற இந்த உலகத்தில் அழிவை கற்றுக்கொடுக்கக்கூடிய ராவணனுடைய வழிபடி ஏன் போகிறீங்க இல்லையா? சத்து அப்போ அது 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 அதாவது நான் நாராயணன் ஆக போகிறேன், சொர்க்கத்தின் அதிபதி ஆக போகிறேன்றதை நீங்கள் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த மரண உலகம் அழிய போகுது. எந்த நொடியும் அழியும், எந்த நொடியும் அழியும், நான் தயாராக இருக்கணும், அது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு நிலநடுக்கமோ ஏதோ ஒரு அழிவு வந்துச்சுன்னா ஐயோ பாபா சொன்னார் இங்கேயும் அழிஞ்சிடும் போல இருக்குதுன்றது உங்களுக்கு தோணக்கூடாது. ஐயோ ஆரம்பிச்சிடுச்சு, நான் இன்னும் தயாராகலேன்ற அந்த பயம் தான் இருக்கணும். பாபா சொல்கிறல நான் சதோபிரதானம் ஆகலேன்ற அந்த ஒரு கவலை தான் உங்களுக்கு இருக்கணும். அழியிறதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை இல்லையா? ஆனால் அது ஏன் கவலை பண்ணால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மரண உலகம் கண்டிப்பாக அழிய போகுது, இது கடைசி பிறவி. இன்னும் என்ன உங்களுக்கு டவுட்டு, வாங்க அமரபுரிக்கு போகிறதுக்கான வேலையை பாருங்கள். சத்யநாராயணனுடைய கதைனாலே நரன்லேருந்து நாராயணனாக மாறக்கூடிய ஞானம்னு அர்த்தம். அது கதை கிடையாது, அவங்க கதைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன பாபா கதையாக சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஒரு ஊரில் அப்படியெல்லாம் சொல்லலை. இது ஞானம், நாராயணனை மாற்றக்கூடிய ஞானம். பழைய விஷயத்துக்கு தான் கதைன்னு சொல்ல முடியும். இது ஞானம், புது விஷயம், குறிக்கோளும் இருக்குது. ஏன்னா இது காலேஜ், ஸ்கூல், யூனிவர்சிட்டி, ஹாஸ்பிட்டல் இல்லையா? லட்சியம் இருக்குது. ஸ்கூல்னால் ஒரு லட்சியம் இருக்கும், ஆஸ்பத்திரினா கூட லட்சியம் இல்லாமல் சும்மாவா போயிட்டு வராங்க? அது என்ன டூரிஸ்ட் பிளேஸா? நோய் குணமாகணும். அதே மாதிரி இங்கே லட்சியம் இருக்குது, லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற லட்சியம் இருக்குது. வரலாறு புவியியல் கூட பழைய கதை ஆகிடுச்சு. இவங்க ராஜ்யம் செஞ்சாங்க, எனக்கும் நாடகத்தில் நடிப்பு இருக்குதுன்னு இப்போ பாபா சொல்கிறார்.
இல்லையா? பாபா வரலாறு புவியலும் சொல்கிறாரு. ஸோ கதையாகவும் வருது, இவங்க ராஜ்யம் செஞ்சாங்க. ஆனால் அப்படி நீ ஆக போகிறன்னு இப்போ லட்சியத்தையும் கொடுக்குறாரு. அதனால் இது ஞானம் ஆயிடுது. பாபாவுக்கும் நடிப்பு இருக்குது. இந்த ஞானத்தை சொல்கிறது தான் அவருடைய நடிப்பு, இல்லையா? நிறைய படத்தில் டைரக்டர் வருவாங்க, ஒரு சீன் 2 சீன் முக்கியமான சீன். அந்த மாதிரி பாபா வர்றார், கடைசி பிறவி முக்கியமான ரோல், இல்லையா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கரர் மூலமாக அழிவு. இதை ரெண்டுத்தையும் பண்ணுறதுக்கு தான் பாபா வர்றார். இப்போ அவங்க விநாசத்துக்காக தான் வெடிகுண்டுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கித்தான் ஆகணும், வேற வழியும் கிடையாது. யாதவர், கௌரவர், பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க, யாராலையாவது தடுக்க முடியுதா? இல்லையா? நோயை தடுக்கிறதுக்கு, எய்ட்ஸை தடுக்க, அதை தடுக்க, இதை தடுக்க முயற்சி பண்ணாங்க. அதுவும் ஒரு பக்கம் வெவ்வேறு நோய் வந்துட்டு இருக்குது, அதை விட்டுருங்க. பட் ஆனால் ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்கிறதுக்கு தான் இந்த அணுகுண்டுன்னு தெரியுது. ஆனால் யாராலையாவது தடுக்க முடியுதா? அதான் ட்ராமா, அது உருவாக்கித்தான் ஆகணும். யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? சாஸ்திரங்களில் இல்லாதது போலாததெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய குலத்தை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்கன்னு யாதவர்களுக்கு சரியாகத்தான் எழுதியிருக்கிறாங்க. இல்லாத பொல்லாததையும் எழுதியிருக்கிறாங்க, சரியான விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி கௌரவர்கள், பாண்டவர்கள் அடிச்சுக்கிட்டது அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. அப்போ அது இல்லாதது பொல்லாது தானே, இல்லையா? நாம் என்ன போய் சண்டையாக போட்டுட்ருக்குறோம் மற்றவங்கிட்ட, இல்லையா? ஏன்னா அப்படி சண்டை போட்டாலே அது பாண்டவர்கள் கிடையாது, பிரம்மா குமார் குமாரி கிடையாது. ஒருத்தருக்கு துக்கம் கொடுத்தாலே அவங்க பாண்டவர்கள் கிடையாது, பிரம்மா குமாரியே கிடையாது அவங்க, இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் சண்டை நடக்கலையே. ஏன்னா பாபா சொல்லிருக்கா, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க யாராவது போய் சண்டை போடுவாங்களா, சூதாட்டம் ஆடுவாங்களான்னு கேட்குறாரு, இல்லையா? பாபாவுடைய வழிபடி நடந்தால் தான் பிரம்மா குமார் குமாரிகள். ஆனால் யாதவர்கள் தன் இனத்தை தானே அழிச்சாங்கன்றது கரெக்டாக சொல்லிட்டாங்க. மனிதர்கள் மனித இனத்தை அழிக்கிறதுக்கு அணுகுண்டு தயாரிக்கிறது. உங்களுடன் பரமபிதா பரமாத்மா இருக்கிறாரு, அவரு தான் முக்கியமான வழிகாட்டி, இல்லையா? மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் வழிகாட்டுறாரு பாண்டவர்கள், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஆனால் பேரை மட்டும் மாற்றிட்டாங்க, சிவபாபாவுக்கு பதில் கிருஷ்ணன் போட்டாங்க. முக்கியமான வழிகாட்டி, உண்மையான வழிகாட்டியும் அவர் தான். ஸோ சத்தியம் சிவசுந்தரம் ஏன் சொல்லணும்னா, சத்தியமான வழியை காட்டக்கூடிய வழிகாட்டியாக இருக்கார். அது மற்ற எல்லாரும் காட்டின வழி தப்பு தான், அது எந்த மதத்தை சார்ந்த எந்த தர்மஸ்தாபராக இருந்தாலும் சரி. ஸோ முக்கியமான வழிகாட்டியும் அவர் தான், பத்தித்த பாவனரும் அவர் தான், துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருப்பவரும் அவர் தான். ராவண ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு, ராம ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, இல்லையா? ராவண ராஜ்யத்தில் விடுவிச்சு, இல்லையா? ராவணன் சிறையில் மாட்டிக்கிட்ட சீதையை விடுவிச்சு ராமராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அது மட்டும் இல்லை, ராவண ராஜ்யம் அழிய போகுது. இதுதான் ரகசியம், இல்லையா? ராவண ராஜ்யமே அழிய போகுது, ஒழியட்டும். பிறகு தூய்மையான சிரேஷ்டாச்சார சத்யுக ராஜ்யம் ஆரம்பமாக போகுதுன்னு பாபா சொல்கிறாரு, இல்லையா? ஸோ ராமராஜ்யம் அழிய போகுது. அதனால் அவனோட எந்த விதமான சகவாசமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மிக உயர்ந்த ராஜ்யம் உருவாக போகுது. இப்போ கீழான உலகம் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, சாமி கும்பிட்றவங்க, கும்பிடாதவங்க, எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்குவாங்க. அது ஒழியட்டுமே அந்த உலகம், அது வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு அன்பான, அமைதியான, தூய்மையான ராஜ்யம் உருவாக போகுது. இதை நீங்கள் மட்டும்தான் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். ஏன்னா யாருக்குமே தெரியல, உங்களை தவிர, பிரம்மகுமாரிகளை தவிர யாருக்குமே தெரியல. பக்தி மார்க்கத்துடைய சாஸ்திரங்கள் தான் நிறைய படிச்சிருக்கிறாங்க. நான் எல்லாமே படிச்சிருக்கிறேன் தெரியுமா, நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், இதையும் படிப்பேன், அதையும் படிப்பேன், அதை ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க.
எல்லாமே பொய்யாச்சு, நேரத்தை தானே வீணாக்கி இருக்கிறோம் இல்லையா? பக்தியினால் பகவானை அடையலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ எல்லா மதத்துலையும் ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ லிங்க் பிடிச்சி கடவுள்கிட்ட போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் முடியாது. ஏன்னா அதை எழுதினவங்களே இறைவனை அடையலை இல்லையா? அரை கல்பம் இந்த பக்தி மார்க்கம் தான் நடக்குது. பக்தியின் முடிவில் தான் ஞானக்கடலான சிவபாபா வந்து ஞான ஊசி நமக்கு போடுவார். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ பக்தி முடிஞ்சால் தான் வருமே. ஸோ இப்போயும் போய் பக்தியில் போய் நேரத்தை வீணாக்க வேண்டாம். குழந்தைகளாகிய உங்களுடையது பத்தித்த பாவனர் இறை தந்தையின் மாணவ வாழ்க்கை. இல்லை, இறை தந்தையுடைய மாணவன் நீங்கள். பத்தித்த பாவனர் என்றாலே சத்குரு இல்லை, நம்மளை தூய்மையாக்குறவர் தான் குருவாக இருக்க முடியும். யாரும் அப்படி ஆக்கலை. ஸோ எல்லாருமே பொய்யான குரு தான். இப்போ போலி சாமியார்னுவாங்க இல்லையா? அப்போ சாமியார்னாலே போலி தான். ஏன்னா பாபா மட்டும்தான் உண்மையான குரு. ஏன்னா போலின்னு இங்கே என்ன சொல்கிறேன்னா, அதில் விகாரத்தில் ஈடுபடுறவங்கள மட்டும் போலி சாமியார்னு உலகம் சொல்லிகிட்டு இருக்கு. பொய்யான வழி சொன்னாலே போலி சாமியார் தானே, போலி குருக்கள் தானே. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான். அப்போ சத்தியமான குரு ஒருத்தர் தான், சத்குரு. இப்போ ஓ காட்ஃபாதர் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாலே பரமபிதா பரமாத்மாவை தான் சொல்கிறாங்க. மேலும் அவர் தான் ஆசிரியர் ரூபத்தில் நமக்கு இப்போ ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. எவ்வளவு எளிய விஷயமா இருக்குது. முதல்ல பத்தித்த பாவனர்னு நிச்சயம் எழுதணும். இதை பாருங்களா, நம்மளை எவ்வளோ ஈஸியாக பாபா ஞானத்தை கொடுத்து தேவதையாக்குறார். ஆனால் நம்மளுடைய மகிமை பாருங்கள், எவ்வளோ நேரம் அந்த குழந்தை பின்னாடி போற்றி போற்றின்னு பாடுது கோயிலில், கேட்குது இல்லை? அப்போ பாருங்க, அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒன்றுமே கஷ்டம் கிடையாது, ஜாலி தான். முரளி படிக்கலைன்னா தான் நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் நீங்கள் கண்டிப்பாக பத்தித்த பாவனர்னு நிச்சயம் எழுதணுன்றார். குரு அனைவரையும் விடக்கூறும். ஏன்னா அதில் இல்லையா, பத்தித்த பாவனர் அது ஹிந்தி வார்த்தையாக இருக்குது, அதை தமிழில் அழகாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு கூட கிறிஸ்தவ மதத்துக்கு சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, சர்ச்சு பக்கம்லாம் போனாங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும். எதில் ஈர்ப்பு இருக்குன்னா, இந்த ஞான ஸ்நானத்தில் ஈர்ப்பு இருக்கும். அது என்ன ஞான ஸ்நானம் அப்படி நிறைய பேர் அதிலே டக்கு டக்குன்னு போய் ஞான ஸ்நானம் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் அது ஏன் ஞான ஸ்நானம், ஞான குளியல், அப்போ தான் அவங்க உண்மையான கிறிஸ்தவன் அப்படின்றாங்க. அப்போ தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை. ஸோ அப்போ அங்கே குளித்தா தூய்மை ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் ஒளிஞ்சிருக்குது. அப்போ தூய்மையாக்கக்கூடியவர் கடவுள் தான் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. பத்தித்த பாவனர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துங்கன்றார் இல்லையா? ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த வார்த்தை கிறிஸ்தவ மதத்து வார்த்தையாக இருக்குதுன்னா டக்குன்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. அது என்ன கிறிஸ்தவ மதத்தை இதை இங்கே பரப்புறீங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரியும் எங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சு. சிவன் கோயிலில் போய் சொல்லிட்டு இருக்கும்போது நோட்டீஸில் சிவன் அல்லா கர்த்தனும், அது நான் கர்த்தர் அப்படின்ட்டு பயங்கர சண்டை போட்டார். ஒரு பாபாக்கு வந்தார்ல, அஞ்ஞானிக்கு வந்து, ஆனால் தீவிர சிவபக்தர் பிள்ளை இருக்குது. ஐயோ இது 3 ஒருத்தர் தான் குறிக்குதுன்னு ரொம்ப மோசமாக இயேசுவை திட்டி அப்படி பண்ணார். ஸோ அதையும் கொஞ்சம் யுக்தியாக எழுதணும். இப்போ பாபா சொல்கிறார், குரு வந்து அனைவரையும் விட கூர்மையாக இருக்கிறார். குரு சத்கதி கொடுக்கிறாரு, துர்கதியிலிருந்து விடுவிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார் இல்லை? துர்கதியிலிருந்து விடுவிக்கணும்னு தான் பாபாவை நினைக்கிறாங்க. ஆனால் குருனாலே கூர்மையாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு, சத்கதியை கொடுக்குறாரு.
பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறாரு. ஆனால் நம்ம பகவானுடைய குழந்தைங்க நிச்சயமாக அவர்கிட்ட சொத்தை அடையணும் அப்படின்னு மட்டும் யாருடைய புத்தியிலும் இல்லை. அவர் ஈஸியாக புரிய வச்சா கூட பகவானுடைய இது ஆக்சுவலாக பார்த்தா அஞ்ஞானிகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது பாபா குழந்தைங்களுக்கு தான் சொல்கிறார். அவருடைய சொத்தை அடையணும்னு யாருடைய புத்தியிலும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? பாபாவை அவங்களுடைய நடத்தையில் வெளிப்படுத்தாமல் ராவணனே வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ புத்தியில் இல்லைன்னு தானே அர்த்தம். பாபா கிட்ட நான் சொத்தை அடையணும், அதுக்கு நான் பாபா வழிபடி தான் நடக்கணுன்றது புத்தியில் இருந்துச்சுன்னா காமமோ கோபமோ பற்றோ பேராசை அகங்காரமோ வருமா? அதனால தான் பாபா சொல்கிறார், நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன், உங்களை துர்கதியிலேருந்து வர வைக்கிறேன், பதித பாவனன். ஆனால் உங்களுக்கு நான் பகவானுடைய குழந்தைன்றதே புத்தியில் இல்லைன்றார். ஏன் அவருடைய குழந்தையானீங்க? அவருடைய சொத்தை அடையணும். அப்போ அவருடைய சொத்தை அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் சொன்ன வழி உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலும் பிரதிபலிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் புத்தியில் இல்லைன்னு தானே அர்த்தம். குழந்தைகளே, நீங்கள் ராவணனை வெற்றி அடைஞ்சிங்கன்னா உலகத்தையே வெற்றி அடைய முடியும். ராவணனை வெற்றி அடைஞ்சால் தான் முழு உலகத்தை வெற்றி அடையவும் முடியும். அதுக்காக ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். அப்போ தான் ராவணனை உங்களால் வெற்றி அடைய முடியும். எப்படி பாபா இனிமையாக இருக்கிறாரு, அதே மாதிரி குழந்தைங்க கூட இனிமையாக மாறணும். யுக்தியோடு புரிஞ்சுக்கணும். இப்போ பாபா ஏன் இனிமையாக இருக்க சொல்கிறார், அதில் நிறைய ரகசியம் இருக்குது இல்லையா? நீங்கள் இனிமையாக இருக்கிறத பார்த்து மாறுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற ஞானம் அது ஓகே, அது நிறைய பேர் சொல்லுவாங்க. சேவை பண்ணும்போது கூட சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக சென்டருக்கு வரேங்க, ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறீங்க பாங்க, அதுக்காகவாது வரேன்றாங்க. அப்போ அவங்களுக்கு சொன்னது புரியுதுன்றது இல்லை, நம்ம சொல்கிற அந்த பாவனையும் அன்பும் இனிமைத்தன்மையும் பார்த்து நான் இதுக்காகவாது வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வராங்களோ இல்லையோ, பட் ஆனால் அந்த இனிமைத்தன்மை அவங்கள பிடிச்சி இருக்குது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அதுக்கு தான் ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா எப்படி இனிமையாக இருக்கிறார் அதே மாதிரி குழந்தைங்களும் இனிமையாக மாறணும். பாபா ஸ்ரீமத்து கொடுக்குறதே தனக்கு சமமாக மாற்றுறது தான் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படியெல்லாம் நமக்கு சொல்கிறார், நீங்களும் எப்படி இருக்கணும்னு. யுக்தியோட புரிஞ்சுக்கணும். இப்போ அதை நடந்தே காட்டுறார், இப்படி தான் அப்படின்ட்டு இந்த பாபா மீட்லலாம். அதனால் பாபா சொல்கிறத யுக்தியாக புரிஞ்சுக்கணும். இன்னும் போக போக கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மேலேயும் நம்பிக்கை வைப்பாங்க, பார்ப்பாங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மையிலே நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமாம் அவங்க சொன்னாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வரும். இப்போ டிவி அது இதுன்னு போதையில் இருக்கிறாங்க, எல்லாமே கட் ஆகும்போது கொஞ்சம் புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சண்டை ஆரம்பமாயிடுச்சு, ஏன் தந்தைக்கிட்ட இருந்து சொத்தை அடையக்கூடாது? அந்த மாதிரி சண்டை நடக்கும்போது விகாரத்தின் விஷயம் நினைவுக்கு வராது. விநாசம் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஷத்தின் சுவையை எடுங்கள்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சமயம் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டி இருக்குது. பல பிறவிகளாக இந்த காம விகாரத்தில் ஈடுபட்டதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது, துக்கம் ஏற்பட்டிருக்கு. தூய்மையில தான் சுகம் இருக்குது. சன்னியாசிகள் தூய்மையாக இருக்கும்பொழுது தான் பூஜிக்கப்படுறாங்க. ஆனால் இந்த சமயம் உலகத்தில் எல்லாருமே ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறாங்க, ஏமாற்றுக்காரர்கள் தான் பெருகிட்டாங்க. பாருங்க, பாபா சொல்கிறாரு, இனிமையாக புரிய வைங்க, போக போக புரிஞ்சுக்கோங்க, யுக்தியோடு புரிய வைங்க. சண்டையெல்லாம் பார்த்தோன்னே உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா பாபா சொல்கிறாரு, சண்டை ஆரம்பமாகும் பொழுது யாரும் ஐயோ ஆமாம் உலகம் அழிய போகுது, இப்பயே வாங்க நம்ம விகாரத்தில் ஈடுபடலான்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்கன்ற. ஏன்னா அந்த டைம் தான் பாபாவுடைய நினைவு கடவுளை பற்றியே நினைக்க ஆரம்பிப்பாங்களே. ஒரு கஷ்டம் வரும்போது கடவுளை தானே நினைப்பாங்க. அப்போ அவங்களே அறியாமலே அவங்களுக்கே உள்ளுணர்வு வரும், விகாரத்தினால தான் நம்ம இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்றதும் அவங்களுக்கு வரும். அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு,
அப்படி அப்படி நீங்கள் புரிய வைங்க. இதை கூட புரிய வைங்க. பாருங்கள், சண்டை ஆரம்பமாகும், அதுக்குள்ளே நாம் ஏன் சொத்தை அடையக்கூடாது? அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த விகாரம், இந்த சுகபோகம்லாம் ஞாபகத்துக்கு வராது. விநாசம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தின் சுவையை அனுபவிக்கலான்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. தன்னை பாதுகாத்துக்கிட்டா போதும் தான் இருக்கும். கரெக்டு தானே? இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 2-3 மாடி மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு போன வருஷம். இப்போ தன்னை பாதுகாத்துக்கணுன்னு எல்லாம் மாடிக்கு தான் வந்துன்னு இருந்தாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் என்னென்னா பல ஜென்மங்களாக காம விகாரத்தில் ஈடுபட்டது தான். அதனால்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் அதை சொல்ல சொல்ல அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதனால் பாபா சொல்ற தூய்மையில் தான் சுகம் இருக்குது. நாராயணனுக்கு அந்த தெய்வீக தன்மை ஏன் வெளிப்படுத்து? பக்தி மார்க்கத்துடைய படத்தில் கூட தூய்மை, ஏன்னா அந்த சுகம் தெய்வீக சுகம் இல்லையா? சன்னியாசிகளை கூட பாருங்க, ஏன் ரமண மகரிஷிக்கு உலகம் ஃபுல்லாக அவ்வளோ ஃபேன்ஸு? தூய்மையினால தான் இல்லையா? தூய்மையினால தான் சன்னியாசிகளுக்கு பூஜை பண்ணுறாங்க. இப்போ தூய்மையாக இருக்கிறவரையும் தான் இந்த பூஜை, தூய்மையாக இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஸோ யாருமே நம்ப முடியாத ஒரு நிலைமை இல்லையா? யார் தூய்மையாக இருக்கிறாங்களா இல்லையா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் செல்வந்தர்கள் யாருமே உண்மையிலே கிடையாது. சுகமாக இருக்கிறவங்க தான் செல்வந்தர். யார் சுகமாக இருக்கிறா இல்லையா? யாருமே கிடையாது. எந்த சக்தியும் அவங்களுக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. பிரஜைகளை ஆள்றாங்க. சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நம்பர் 1 இருந்துச்சு. பாரதம்னு யார் கூற வைப்பார்கள்? இது அனைத்தையும் மறந்துட்டாங்க. ருத்ர மாலை தான் பிறகு விஷ்ணுவின் மாலையாக மாறுது. சரி, இப்போ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நம்பர் 1 இருந்துச்சு, பாரதம் தான் நம்பர் 1 இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் யாருக்குமே இப்போ தெரியல. எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்களுடைய ராஜ்யம் தான் நம்பர் 1 ராஜ்யம். சுகம்னா அதுதான். பணக்காரங்கன்னா உண்மையில் அவங்க தான் இல்லையா? இப்போ ஒருத்தங்க பணக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி கெடுக்கிறதுன்னு தான் அவங்கள சுற்றி இருப்பாங்க. எல்லாமே பணக்காரங்க, பிஸ்னஸ்மேன், நடிகர்கள், நிறைய ரஜினி படத்தில் அதை பற்றியே வரும் இல்லையா? தானும் முன்னேற மாட்டாங்க, அடுத்தவங்களையும் கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இங்கே யாரும் உண்மையிலே பணக்காரங்கன்னா குணத்திலும் பணக்காரங்களாக இருக்கணும். அப்படி யாருமே கிடையாது. இப்போ சிவனுடைய மாலை, கழுத்து மாலையாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு விஷ்ணுவோடைய கழுத்து மாலை ஆவாங்க. அதாவது பாபா குழந்தைங்க விஷ்ணுபுரியில் விஷ்ணுவுடைய பிரஜைகளாக வருவாங்க, அவங்க ராஜ்யத்தில் வருவாங்க. மற்றபடி பிராமணர்களுடைய மாலையை உருவாக்க முடியாது. சிவன் கழுத்தில் மாலை, அது கடைசியில் அது ருத்ர மாலைன்னு தான் சொல்ல முடியும், பிராமணர் மாலைன்னு சொல்ல முடியாது. இப்போ ருத்ர மாலை எங்கே இருக்குது? கடைசியில் பாபா கிட்ட போகும்போது தான் ருத்ர மாலை உருவாகுது. அங்கே பரந்தாமத்தில் தலைகீழ சிருஷ்டி மரம் இருக்குது இல்லையா? அது பாபாவுடைய கழுத்து மாலை மாதிரி தொங்கிட்டு இருக்குல்ல அழகா. ஸோ அது அங்கே போனதுக்கப்புறம் தான். ஸோ யார் நம்பர் 1 போய் பாபான்னு ஓடி போய் அங்கே போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க தான், அதை வச்சு தான் ரேங்க்கு. அதுதான் அர்த்தம் இல்லையா? இங்கேருந்து அங்கே போகிறோம், போய் குடுக்குன்னு போய் அவர் கழுத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறோம். அப்போ ஆனால் இப்போ உருவாக்க முடியாது. அந்த விசில் அடிக்கிற டைம் தான். ஒருவேளை அது விசில் அடிக்காமல் விட்டாங்கன்னா கூட இன்னும் கூட அது பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வரலாம், அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் பாபா அந்த அளவுக்குலாம் டைம் கொடுக்க மாட்டார். அஷ்டரத்னம் ரெடி ஆகிடுச்சா விசில் டக்குன்னு போயிடணும். அதுக்கு தான் இந்த நொடி கடைசி நொடின்னு அம்மா பயிற்சி பண்ணுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பண்ணீங்க. எந்த பயிற்சி பண்ணாலும் கூட இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும்.
ஏன்னா இப்போ எல்லாம் மேலும் கீழேயும் போயிட்டே இருக்கிறாங்க. விழறாங்க, விகாரத்தில் ஏந்திரிக்கிறாங்க, விழறாங்க, ஏந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரியே இருக்கிறாங்க. அதனால் பிராமணர்களுக்கு ஸ்டெடியான மாலை உருவாக்க முடியாது. இன்றைக்கி 5வது நம்பரில் 6வது நம்பரில் இருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தா அவங்க பாபா குழந்தையாகவே இல்லை, அல்லது பின்னாடி போயிடுறாங்க. ஆக்சுவலாக சொத்துலேருந்தே விலகி போயிட்டாங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா அது 4வது 5வது இடத்துல இருக்கிறவங்களே விட்டுட்டு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். அப்போ மீதி இருக்கிறது அவங்களுக்கு என்ன இருக்கும்? பாபா விட்டு போனால் பிரஜை பதவி தான் இருக்கும். இங்கே இருந்துக்கிட்டே விட்டுட்டாங்கன்னா பிரஜைகளில் கூட நல்ல பதவி பெற முடியாது. விகர்மம் மிகவும் வேகமாக நடக்குது. உங்களை பகவான் படிக்க வைக்கிறாரு. இது நிறைய ரகசியம் இருக்குல்ல. இங்கே இருந்துக்கிட்டே விட்டாங்க அப்படின்னா மதுபனில் இருக்கிறவங்க அல்லது சென்டரில் இருக்கிறவங்கள சொல்கிறார், அவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் போல இருக்குது. பிரஜையில் கூட நல்ல பதவி கிடைக்காதுன்றார். அப்படி சென்டரில் இருந்து பாபா விட்டு போகிறவங்க. ஏன்னா விகர்மம் பயங்கர வேகமாக நடக்குது. உங்களை பகவான் படிக்க வைக்கிறாரு. எவ்வளோ அதிசயமான விஷயம்! புது உலகத்துக்காக இது புது ஞானம். நீங்கள் புது உலகத்துக்கு அதிபதியாக இருந்தீங்க, இப்போ பழைய உலகத்தில் கிளிஞ்சல்கள் மாதிரி இருக்கிறீங்க. அப்போ அதாவது என்ன அர்த்தம்? ஒன்றுத்துக்கும் உதவ அங்கே வைரமாக ஜொலிச்சிட்டு இருந்தீங்க புது உலகத்தில், தங்க வைர மாட மாளிகையில். இப்போ ஒன்றுத்துக்கும் உதவாத கிளிஞ்சல்களாக சோழிகளாக இருக்கிறீங்க இந்த பழைய உலகத்தில். பாபா அந்த மாதிரி சோழி போன்றவர்களே, கிளிஞ்சல் போன்றவர்களே மீண்டும் வைரம் மாதிரி மாத்துறாரு. நீங்கள் முள்ளிலிருந்து மீண்டும் மலராக மாறிட்டு இருக்கிறீங்க. நல்லது, இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கூட பவர்ஃபுல்லான லைன் தான். ஆனால் தினம் வர்றதுனால நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பாபா என்னை மலராக மாற்றிட்டு இருக்கிறாரு, நறுமணமிக்க மலராக மாற்றிட்டு இருக்கிறாரு. நான் நறுமணத்தை தான் வீசுவேன். நான் பாபாவுடைய குழந்தைன்றது ஒவ்வொருத்தர் தொடர்பில் வரும்பொழுதும் என்னுடைய நடத்தை தெரியப்படுத்தணும், தனியாக தெரியணும். மற்ற உலக மனிதர்கள் நடத்தைக்கும் என்னுடைய நடத்தைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கணுன்றதை லட்சியமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வினாடி விடாமல் அது ஞாபகம், அந்த நினைவின் சொரூபமாகவே இருக்கணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் வரதானம். தாரணைக்கான முக்கிய சாரம் இதில் இல்லை, சரி ஓகே. வரதானம்: பாபா மூலமாக கிடைச்சிருக்கிற வரங்களை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தி பலனை அடைய செய்யக்கூடிய வரதானி மூர்த்தி ஆகுங்கள். இது ஒரு சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அதாவது பாபா கிட்டேருந்து வரம் கிடைச்சிருக்குது, ஆனால் அது சரியான நேரத்தில் உங்களுக்கு பயன்பாட்டில் வரலைன்னா அந்த வரம் இருந்து என்ன பிரயோஜனம்? கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வரம் உங்களுக்கு பிராப்தியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சரியான நேரத்தில் அவருடைய வரத்தை காரியத்தில் பயன்படுத்தி பலனை அடையக்கூடிய வரதானி மூர்த்தியாக ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விளக்கம்: பாபா மூலமாக உங்களுக்கு என்னென்ன வரமெல்லாம் கிடைச்சிருக்குதோ அதை எல்லாத்தையும் சரியான நேரத்தில் நீங்கள் காரியத்தில் ஈடுபடுத்தினீங்கன்னா வரதானம் நிலையாக இருக்கும். வரதானத்தின் விதையை பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்றுறதுக்கு அந்த விதைக்கு நினைவுன்ற தண்ணி அடிக்கடி ஊற்றிக்கிட்டே இருங்க. அதாவது அந்த வரதானத்தை திரும்ப திரும்ப ஆசை போட்டுகிட்டே இருங்க. வரதானத்தின் சொரூபத்தில் நிலைச்சி இருக்கிறதுக்கு
வெயிலை அழியுங்கள் இல்லையா. தண்ணி ஊற்றினா போதும், அது வெயிலும் தேவை இல்லையா. அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு வரதானம் பல வரதானங்களை கூடவே அழைச்சிட்டு வந்துடும். ஒரு விதை பல விதையை கொடுக்குற மாதிரி. மேலும் பலனின் சொரூபமாக வரதானி மூர்த்தி ஆகிவிடலாம். எவ்வளவு வரதானங்களை சரியான நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வரங்கள் மற்றும் சிரேஷ்ட சொரூபம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: கவனம், அதாவது அட்டென்ஷன் இயற்கையாக இருந்துச்சுன்னா டென்ஷன் தானாகவே முடிஞ்சிடும். சரி, வரதானம் பாருங்கள். பாபா மூலமாக நமக்கு டெய்லியும் நிறைய வரம் கிடைச்சிட்டே தான் இருக்குது. அன்பாக இருங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு வரம் தான். ஆனால் சரியான நேரத்தில் அது வரணும். அமைதியாக இருங்க, அமைதி ஸ்வரூபமாகுங்கன்னு வரம் கொடுக்குறாரு. அமைதியை சோதிக்கிற சூழ்நிலையில் அந்த வரத்தை உங்களால் பயன்படுத்த முடிந்தால் முடியணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் அப்படி ஈடுபடுத்தினீங்கன்னா அந்த வரதானம் உங்களுக்கு நிலையாயிடும்ன்றார், நிலைச்சிடும்ன்றார் இல்லையா. அதை காரியத்தில் எடுத்துகிட்டு வரும்பொழுது, ஒவ்வொரு தடவையும் காரியத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அது வரமாக நிலைச்சுன்னா என்ன அர்த்தம்? சமஸ்காரமாக மாறிடும். ஸோ 2500 வருடம் அமைதி ஸ்வரூபமாக இருக்க போகிறீங்க. அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது, இது பார்த்திங்கன்னா மனிதர்கள் நம்மளை யாராவது புகழ்ந்தாங்கன்னா, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. புகழ்ந்ததை அடிக்கடி அவங்க அசைப்படுவாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க என்னை இப்படி புகழ்ந்தாங்க. அது பார்க்குறதுக்கு தற்பு வச்ச மாதிரி இருந்தால் கூட அவங்க அதை புகழ்ந்தது சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க அதே மாதிரியே இருப்பாங்க, மாற மாட்டாங்க. அதை விட்டு என்னை பற்றி அவனை கேட்டுப்பாரு, அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் சொன்னதை நீங்கள் கேட்குறீங்க, அதை திரும்ப திரும்ப நீங்கள் அசை போட போட அந்த குணமாகவே உங்களுடைய குணமாக மாறிடுது, வரமாயிடுது. ஆனால் அந்த முக்கியத்துவத்தை பாபாவுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். பாபா தினம் தினம் புகழறாருப்பா, அதையே நீங்கள் அசை போட மாட்டீங்க. அதை அசை போட்டிங்கன்னா அந்த வரம் நிலையாயிடும். பாபா சொல்கிறார், நீங்கள் தான் ஃபரிஸ்தா, அது உங்களுடைய நிலை தான். அப்படியே சம்பூர்ண ஃபரிஸ்தாவாக இருங்க, வாழுங்க, இடையிடையில் அந்த பயிற்சி பண்ணுங்கன்றார். ஸோ அதை நம்ம பண்ணணும். அந்தந்த டைமுக்கு நான் ஒருத்தர் கூட பழகும்பொழுது அந்த நினைவில் என்னால் இருக்க முடியுதா, ஒவ்வொருத்தர் தொடர்பில் வரும்போது தான் அது இருக்க முடியுதா செக் பண்ணிகிட்டே இருங்க. கூடவே இது என்னுடைய கடைசி நொடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பாபா கொடுக்குறார், வரதானன்ற விதையை நிறைய கொடுக்குறார். ஆனால் அதை பலன் கொடுக்கக்கூடிய மாற்றுறது உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு கரெக்டாக விதை கொடுத்துட்டார், போ மரமாக்கிக்கோன்ட்டு. அதுக்கு தண்ணி ஊற்றணும், வெயிலில் போடணும், இதெல்லாம் என்ன பண்ணுறது? அடிக்கடி நினைவு பண்ணுங்க இல்லையா. அந்த வரத்தினால் வர்ற பிராப்திகளை அடிக்கடி அசை போடுங்க. நான் அதுதான், அந்த வரத்தை பெற்றவன் நான் அப்படின்றத சதா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. நான் அன்பு ஸ்வரூபமானவன், நான் சம்பூர்ணமானவன், எனக்குள்ளே எந்த குறையும் இருக்க முடியாது, நான் கோபப்படுறது நடக்க முடியாதது அப்படி ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அது வளர்ந்துடும். சரியான நேரத்தில் அது என்ன ஆகும்? கரெக்டாக அதோடைய பலனை கொடுக்கும். அதுதான் இந்த தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, வெயில் எல்லாமே. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வரதானத்துக்கு கூடவே பல வரதானங்கள் வந்துடும், மற்ற வரங்களும் பலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒவ்வொரு வரத்தையும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா. அன்புக்கும் அமைதிக்கும் தொடர்பு இருக்கும், அமைதிக்கும் காமத்துக்கும் தொடர்பு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வென்றவர்களாக நீங்கள் எப்படி வருவீங்க? ஒன்றுத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே வந்துடும். ஒன்றுத்துலேயும் நீங்கள் கவனம் வைக்கும்போது, ஒன்று வச்சுட்டா எல்லாமே வந்துடும், ஒன்று அலட்சியமாக விட்டிங்கன்னா எல்லாமே போயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த பலனின் சொரூபமாகவே ஆகிடுவீங்க. நீங்களே வரதானி மூர்த்தி ஆகிடுவீங்க. நீங்கள் அமைதி சொரூபமாக இருக்கிறீங்க, உலகம் ஃபுல்லாக அமைதி பரவணும்னு இருக்கிறீங்க, அவங்களுக்கு அமைதி வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களை பார்த்து, உங்கள் நடத்தையை பார்த்து அமைதி சொரூபமாக மாறிடுவாங்க. அப்போ வரதான மூர்த்தி ஆகிடுறீங்க.
அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான டைமில் அந்த வரத்தை காரியத்தில் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வரங்களின் சொரூபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் மூலமான்றார். சூப்பர் இல்லையா? அமைதி பவன்றாரு. அதை ஞாபகப்படுத்தி கரெக்டான டைமில் அப்படி அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த அமைதி சொரூபம் வந்து அதுதானே அந்த வரம். ஸோ வரத்தின் சொரூபம், உயர்ந்த தன்மையின் சொரூபம், சிரேஷ்ட சொரூபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் தனியாக தெரிவிங்க, அம்மா பாபா மாதிரி நீங்களும் தனியாக தெரிவிங்க. ஸோ அப்படி ஆகுங்க. அதுதான் ஒரு டைம்லையும் பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த சிச்சுவேஷனுக்கு. பாபா சொல்கிறது தான் வரம், ராவணன் சொல்கிறது சாபம். அது நமக்கு வேண்டாம். பாபா என்ன சொல்லியிருக்கிறார் அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க இல்லையா? ஸ்லோகன் கவனம் வைக்க சொல்கிறல, கவனம் தான் எல்லாமே இல்லையா? ராஜயோகம்னாலே கவனம் தான். அந்த கவனம் உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறதுல, பாபா நினைவில், ஞானத்தை அசை போடுறதுல, இதில் வைக்கிற கவனம் இயற்கையாகவே இருந்துடுச்சுன்னா தானாகவே டென்ஷன் முடிஞ்சிடும். ஸோ கவனம் மட்டும் வச்சுட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக அட்டென்ஷன் இருந்தால் டென்ஷன் போயிடும். அட்டென்ஷன் இருக்கிற இடத்துல டென்ஷன் வர முடியாதுன்றார். அட்டென்ஷன் இல்லைன்னா தான் டென்ஷன் வருன்றார். ஸோ கவனத்தை இயற்கையாக வச்சுருங்க. இயற்கையாக பாபா கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுல கவனம் வைங்க. இயற்கையாக பாபா சொல்கிறத கேட்குறதுல கவனம் வைங்க. ஏன்னா பாபா கிட்ட தான் போய் கேட்பேன், பாபா கிட்ட கேட்பேன், பாபா கிட்ட கேட்பேன், பாபா கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க இல்லையா? டென்ஷனே இருக்காது. ஏன்? அதுக்கான பொறுப்பு அவரோடது. அவர் பார்த்துக்குவார். பாபா கிட்ட கேட்டு நீங்கள் பண்ணுங்கள், அவர் பார்த்துக்குவார். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் எல்லாம். ஆனால் பாபா கிட்ட கேட்கல அப்படின்னா டென்ஷன் தான். ஓம் சாந்தி.